இல்லை பான் கார்டு இல்லை, ஆதார் கார்டு, பான் கார்டு, லைசன்ஸு. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லவை எல்லாம் பெற்று அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, ஆண்டவனுக்கு அரோகரா, சுவாமிநாதனுக்கு அரோகரா, வாசனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் கல்யாண முருகனுக்கு அரோகரா, 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 மணாலா வடிவேலா, வாவா முருகா வடிவேலா, வள்ளி மணா அசுரத்திரை வாடி மிகவாட அமரத்திரை நீண்ட பெருமாளே, வாவா முருகா முருகா வடிவேலா, வள்ளி மணாலா வடிவேலா, சடாட்சரமலாலே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே, இசைவை சடாட்சரமலாலே இகவர கண்டிப்பா காட்டுவோம். தம்பு இங்க பாரு, Happy birthday to Meena, happy birthday to Muthu Meena, many more happiness of the day. சார் திரும்பி நல்லா இருக்கா மீனா, நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். எப்படி பிளேட்லேயே வச்சிருவோம், நல்லா இருக்கும். இது எடுத்துக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிட்ஃபண்ட் டே, சீட்டு நிதி நாள். அதாவது ஆகஸ்ட் 19 அன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சீட்டு நிதியங்கள் சட்டம் 1982 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சிட்டு சங்கங்களுடைய விதிகள் வந்து 1984 பதிவு பண்ணாங்க. ஸோ அதுதான் பர்த்டே, சிட்ஃபண்டுடைய பர்த்டே. அதுதான் சீட்டு நிதி நாள் சட்டம் 1982 ஆகஸ்ட் மாதம் 19 கொண்டு வந்தாங்க. அதை இன்றைக்கி சீட்டு நிதி நாளை கொண்டாடுறோம் எல்லோரும். இன்றைக்கி இந்தியா லெவலில் கொண்டாடப்படுகிறது. இது அரசாங்கத்தில் பதிவு பெற்று நடத்தக்கூடிய சீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் மிகவும் சேஃப்டியான, அதாவது பாதுகாப்பானவை. சிட்ஃபண்ட் அப்படின்னா ஒரு ஃபேமிலியான நேம் இருக்குது இல்லையா, அதனால் நிறைய பேப்பர்லாம் பார்ப்பீங்க. அது சம்மந்தப்பட்டது வந்து சில விஷயங்கள் சில மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்ற சீட்டு நிறுவனங்களை சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 100% எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் தாராளமாக போய் கேட்டிங்கனாலோ, அல்லது சிட்ஃபண்டில் நீங்கள் சீட்டு போடும்போது வந்து நீங்கள் சார் எந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் தாராளமாக உங்களுக்கு அந்த பதிவுடைய நம்பரு, அந்த சீட்டு குரூப்புடைய பதிவு நம்பர் எல்லாமே காமிப்பாங்க, ஃபைல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அரசாங்கத்தை பதிவு பண்ண சிட்ஃபண்டில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்.
அந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பதிவு பெற்ற நிறுவனங்கள் யாரும் பப்ளிக் டெபாசிட்ஸ் வாங்குறது கிடையாது. பேங்க்கில் போய் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நிறைய பேப்பர்ஸ் கொடுத்து சைன் பண்ணி வாங்குறதை விட எங்கள்கிட்ட ரொம்ப லோயஸ்ட் டாக்குமெண்ட்ஸு சைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியானது. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸுடைய ஒர்த்து ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, 10 வருஷம் 5 வருஷம் பழக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நிதிகளை நீங்கள் தாராளமாக ஒரு சீட்டு போட்டு 3ஆம் மாதம் எடுத்தீங்க அப்படின்னா 3 மாதம் தொகை தான் கட்டியிருப்பீங்க, பல்க் அமௌண்ட் உங்களுக்கு கை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியான, மிக எளிமையான மக்களுக்கு பேங்க் பண்ணக்கூடிய வசதிகளை ரொம்ப ஈஸியாக பண்ணித்தரோம். பதிவு பெற்ற நிறுவனங்களை பண்ணுங்கள். அது மாதிரி சீட்டு நிதி சட்டம் 40/1982 அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. அதை இந்தியா முழுவதுமே சிட் ஃபண்ட் ரிஜிஸ்டர் சிட் ஃபண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இங்கே 167 கம்பெனி இருக்குங்க. அதில் ஒரு 89 கம்பெனி சிட் ஃபண்ட் கம்பெனியாகவும், பாக்கி இருக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனியாகவும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவு பெற்று பெரிய லெவலில் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பதிவு பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் தான் இருக்குது நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் பதிவு பெற்ற நிறுவனங்களை சேர்ந்து அதிகபட்சம் நீங்கள் பயன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஃபைனான்ஸ் அண்ட் சிட் ஃபண்ட் சங்கம் வெள்ளி விழா 25 வருஷத்தை கடந்து நடப்பு ஆண்டு 27வது ஆண்டில் போயிட்டு இருக்கு. நடப்பு 3 ஆண்டுகளுக்கு தலைவராக பழனிப்பன் ஆகிய நான் வளர்ச்சி சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த திருநகரில் இருக்க எங்கள் நிறுவனம் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு போஷகர் இருக்காங்க, ஈசி மெம்பர்ஸ் இருக்காங்க. போஷகர் திரு தங்கவேல் பிள்ளை ஐயா, திரு ராமானுஜம் ஐயா, திரு வேணுகோபால் ஐயா, அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தான் இந்த விஷயங்களை செய்கிறது நம்ம. ஸோ அனுபவங்கள் இருந்து சிறப்பாக நடத்துறதுனால சங்கங்களும் சிறப்பாக நடக்குது, நம்மளுடைய நிறுவனங்களும் சிறப்பாக நடக்குது. எங்களுக்கு சேர்ந்து அதிக பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.